ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து Xiaomi 15s Pro இது ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Xiaomi 15, Xiaomi 15 Pro, Xiaomi 15 Ultraன்ட்டு ஒரு 3 ஃபோன் வந்து ஃபிளாக்ஷிப் வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்களோட ஓன் சிப் செட்டு X-Ring 01 இப்படி ஒரு சிப் செட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி அதுக்கப்புறம் ஸ்னாப் டிராகன்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த டைம் வந்து Xiaomi வந்து அவங்களோட ஓன் சிப்பு கொண்டு வந்திருக்காங்க. X-Ring 01 அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இது. அந்த 01 இருக்கா, நெக்ஸ்ட் வருஷம் வரும்போது X-Ring 02 அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஒரு சிப் செட் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க Xiaomiல இருந்து. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவங்க ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணணும், அதுவும் ஃபிளாக்ஷிப் மொபைல்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலான்ட்டு அவங்க ஃபிளாக்ஷிப்ல வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. Xiaomi 15s Pro இது ஒரு 5G ஃபோனு. இது வந்து சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. குளோபலா வந்து லான்ச் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இப்படி ஒரு சிப் செட் வந்து ஓனா வந்து எந்த கம்பெனின்னு வந்து லான்ச் பண்ணல. விவோ, ஓப்போ, ஒன் பிளஸ் இந்த மாதிரிலாம் அவங்களோட ஓன் கம்பெனில இருந்து ஓன் சிப் செட் வந்து யூஸ் பண்ணாம மீடியாடெக்கும் அதுக்கப்புறம் ஸ்னாப் டிராகன் தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்களோட Xiaomiல இருந்து Xiaomi அவங்க கம்பெனில இருந்து அவங்களோட ஓன் சிப்பை ஃபர்ஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க X-Ring 01 3nmல. அப்படி இந்த சிப் செட் வந்து எப்படி இருக்கு இந்த போன்ல, அப்படி என்னென்ன ஸ்பெக் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னா அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோ. Xiaomi 15s Pro இதுல மெயினா இந்த போன்ல பாக்குறதே சிப் செட் தான். இந்த சிப் செட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து X-Ring 01 அப்படின்னு சொல்லி ஒரு சிப் செட் தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஆண்ட்ராய்டு போன்ல ஒரு மேஜர் சிப் செட்னா என்னென்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? ஸ்னாப் டிராகன் கேள்விப்பட்டிருப்பீங்க, மீடியாடெக் டைமென்சிட்டி, யூனிஎஸ்ஓசி எல்லாம் நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள 7,000 8,000 போன்ல நிறைய போன்ல பாத்திருப்பீங்க. ஹை சிலிகான் கிரண் அப்படின்னு சொல்லி ஒரு சிப் செட் இருக்கு, அதையும் பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் கூகுள் டென்சர் இப்படி ஒரு சிப் செட் இருக்கு. இந்த மாதிரி சிப் செட் ஒரு 5 சிப் செட் வந்து ஒரு மெயின் சிப் செட் இருக்கு. அது போக இவங்க வந்து புதுசா வந்து Xiaomiல வந்து X-Ring 01 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு இனிமே தான் தெரியும். இந்த சிப் செட்டை வந்து சைனால தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனும் சைனால தான் லான்ச் பண்ணிருக்காங்க, குளோபல் லான்ச் பண்ணல. சைனால லான்ச் பண்ணிட்டு அவங்க ஒரு 3 மாசம் 4 மாசம் அவங்க மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து ரிவ்யூ போடுவாங்க. இந்த சிப் செட் வந்து ஓவரா ஹீட் ஆகுதா, இல்லாட்டி ஸ்னாப் டிராகனுக்கு ஈக்குவலா இருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா போடுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம ஒரு வீடியோ வந்து இந்த சிப் செட்டுக்காண்டியே கண்டிப்பா வந்து ஒரு வீடியோ பண்ணுவேன். இப்போ இந்த போனை வந்து சிப் செட்டுக்காண்டி இந்த போனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த Xiaomi 15s Proல வந்து உங்களுக்கு டைமென்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.3 mm டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 216 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல நீங்க 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். இதுல வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. IP69 கொடுக்கல, IP68 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LTP AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 68 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிருக்காங்க. 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு, HDR விவோட் சப்போர்ட் இருக்கு, HDR10+ சப்போர்ட் இருக்கு. 3200 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ், 3200 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைரக்ட் சன்லைட்ல கூட வந்து போன் வந்து நல்லாவே விசிபிள் ஆகும். இந்த போன் டிசைன் நீங்க பார்க்கும்போது அப்படியே வந்து உங்களுக்கு Xiaomi 15 Pro பார்த்த மாதிரியே இருக்கும். 15 Pro 15s Pro இந்த 15s Pro கொண்டு வந்து சிப் செட்டுக்காண்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா டிசைன் வைஸ்ல 15 Pro மாதிரியே எக்ஸாக்டா அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.73 இன்ச்சஸ் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1440 x 3200 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட வந்து உங்களுக்கு 521 பிபி டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இதுல ப்ரொடக்ஷன் காண்டி வந்து அவங்க சட்டர் ப்ரூஃப் கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2024 ஜென்ரேஷன் சொல்லி அவங்க வந்து சட்டர் ப்ரூஃப் ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. சட்டர் ப்ரூஃப் கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு வந்து 50,000 60,000 போன்ல Xiaomiல ஓரளவுக்கு நல்லாவே சேஃப்டியா இருக்கிற ப்ரொடக்ஷன் தான், அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 கிடைச்சிரும். ஏன்னா இந்த 2025 வந்து சைனா லான்ச் பண்ணாலும் Android 15 கொடுத்துருவாங்க. அது மாதிரி HyperOS 2 தான் வந்து அவங்களோட Xiaomiயோட லேட்டஸ்ட் OS இந்த 2025. அதுவும் இந்த HyperOS 2 தான் கொடுக்காங்க அவுட் ஆஃப் பாக்ஸ்ல. அதுக்கப்புறம் சிப் செட் 3nmல கொடுக்காங்க X-Ring 01 புது ப்ராசஸர். ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வேரியன்டே வந்து 16GB 512 தான் ஸ்டார்டிங் வேரியன்ட். உங்களுக்கு 15 Proலாம் வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 256 தான் இருக்கும். இதுல வந்து 512 வேரியன்ட் தான் ஸ்டார்டிங் வேரியன்ட். 1TB வரைக்கும் அவைலபிள் இருக்கு. 16GB 1TB நீங்க வாங்கிக்கலாம். அதாவது சைனால மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு. ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா LPDDR5XT யூஸ் பண்ணிருக்காங்க. UFS வந்து 4.0 தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஃபிளாக்ஷிப்ல பாத்துருப்பீங்க. 4.1 வந்து லேட்டஸ்ட் UFS வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். அது மாதிரி இந்த போனை பொறுத்தவரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடா இருக்கும். டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாக் ஹெட்ஃபோன் வந்து போட முடியாது. அது மாதிரி இந்த போனை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6, 7 ரெண்டுமே லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 நம்ம நாட்டுல எடுக்காது, ஆனா Wi-Fi 6, 7 லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தும் லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல உடைய நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா நீங்க வந்து வித்தின் செகண்ட்ல வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். NFC சப்போர்ட் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க.
யூஎஸ்பி வந்து உங்களுக்கு 3.2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. 2.0 தான் வந்து ஓல்டஸ்ட் வெர்ஷன் போன வருஷம் வரைக்கும். இந்த டைம் வந்து 3.2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரேஷன் 2ன்னு சொல்லி இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஓடிஜி சப்போர்ட்டும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வர ஃபியூச்சர்ல எல்லாமே அல்ட்ராசோனிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது பிளாக்ஷிப்ல தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அல்ட்ராசோனிக் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி நிறைய போன்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த போன்லயும் அல்ட்ராசோனிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிலிக்கான் லியான் பேட்டரினாலே வந்து நல்லாவே பேட்டரி பேக்கேஜ் வந்து நல்லாவே நிற்கும். ஆனா இந்த சிப் செட்ல இவங்களோட X-Ring01 சிப் செட்ல எப்படி இருக்கும்ட்டு இவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு தான் நமக்கு கரெக்டான வந்து ரிவ்யூ வந்து தெரியும். இந்த பேட்டரி வந்து எப்படி இந்த சிப் செட்ல ஒர்க் பண்ணுது அப்படின்னு. Snapdragon 8 Eliteல வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது. இந்த சிப் செட்ல எப்படி ஒர்க் ஆகுது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும். 6100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 90 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே உங்களுக்கு கேபிள் இந்த டைம் வந்து ஒன் பிளஸ் கேபிள் மாதிரி ரெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. எப்பயும் ஒயிட் கலர் கேபிள் பார்த்துருப்பீங்க, இதுல வந்து ரெட் கலர் கேபிள் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்தேன். கேபிள் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. Xiaomi ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கார்டு மாதிரி ஒரு சர்க்கிள் ஒரு கார்டு உள்ள வச்சிருந்தாங்க. அது போக ஒரு கேபிள் வந்து ரெட் கலர் கேபிள், நல்ல குவாலிட்டியான கேபிள். ஒன் பிளஸ் கேபிளோட நல்ல குவாலிட்டியான கேபிளை கொடுத்த மாதிரி நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க கேபிள் இந்த டைம். PD 3.1 சார்ஜர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதோட PD சார்ஜர் வந்து 3.0 வந்து லேட்டஸ்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கலர், பிளாக் கலரு, ப்ளூ கலர். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கேமரா இருக்கு. பேக் சைடு பாக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சைட்ல வந்து X-Ring மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி பவர் பட்டன் பக்கம் ஒரு கோல்டன் கலர்ல வந்து பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க கலர்ல. அது மாதிரி பேக் சைடு சவுமின் போட்டிருக்கும். அந்த சவுமி கூட வந்து கோல்டு கலர் லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்பயும் வந்து ஒயிட் கலர்ல கொடுப்பாங்க, அந்த டைம் வந்து கோல்டு கலரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. கோல்டு கலர்ல சவுமின்ட்டு அந்த டைப்பிங் போட்டிருக்காங்க. அந்த பவர் சுவிட்சும் உங்களுக்கு கோல்டு கலர்ல கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கேமரா. உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா வந்து 50 மெகாபிக்சல் வந்து ஒய்டு வந்து கொடுத்துருக்காங்க. பெரிஸ்கோப் டெலிபோட்டோ வந்து அது ஒரு 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு ஒரு 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. சென்சார் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, லைட் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. லைட் ஃபியூஷன் 900 சென்சார் வந்து அவங்களோட ஓன் சென்சார் தான் பிரைமரிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்டரிக்கு வந்து சோனி IMX வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 585 யூஸ் பண்ணிருக்காங்க. தேர்ட் சென்சார் வந்து சாம்சங் JN1 வந்து அல்ட்ரா வைடுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மெயின் கேமரா மூலியமா நீங்க டியூஎல் LED ஃபிளாஷ் மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். 8K 24 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 8K இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா நீங்க 8K 24 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஆனா 4K உங்களுக்கு வந்து 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 13 fps 16 fps. பெரும்பாலும் நீங்க 4K 16 fps தான் வீடியோ எடுப்பீங்க. 8K வந்து பெரும்பாலும் இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க நிறைய பேர். 8K ஓட 4K 16 fps 120 fps தான் நல்லாவே இருக்கும் அவுட்புட். செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலயும் உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்கு, பேனோரமா சப்போர்ட் இருக்கு. அதுலயும் நீங்க வந்து 4K 13 fps 16 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்ப செல்ஃபி கேமரால மேக்ஸிமம் 4K 16 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமரால 8K வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் முழுக்க கொண்டு வந்ததே சிப் செட். அவங்களோட ஓன் சிப் செட்டை கொண்டு வரதுக்கு ஒரு போனை கொண்டு வரணும் பிளாக்ஷிப்ல. அதனால எப்பவுமே வந்து 15s ப்ரோலாம் வந்து இந்த போனுமே அவங்க கொண்டு வர மாட்டாங்க. Xiaomi 14, 14 Pro, 14 Ultra இந்த மாதிரி தான் வரும். இந்த டைம் Xiaomi 15, Xiaomi 15 Pro, 15 Ultra இந்த மாதிரி தான் வரும். இந்த 15s Proன்னு ஒரு போன் கொண்டு வந்ததுக்கு காரணமே அவங்களோட ஓன் சிப் செட்டை ஒரு போனை வந்து பிளாக்ஷிப்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு கஸ்டமர் மூலியமா பப்ளிக்கு எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்றாங்க, வாங்குறாங்களா எப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வர காலத்துல வந்து எல்லாமே பிளாக்ஷிப்ல கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. மிட் ரேஞ்ச் போன்லயும் கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு வந்து இந்த Xiaomi வந்து அவங்க ஓன் சிப் செட் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, Snapdragon 8 Elite கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கடைசியா வந்து எல்லா பிளாக்ஷிப்லயும் Snapdragon 8 Elite தான் யூஸ் பண்ணிருக்காங்க. Snapdragon ரேட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அவங்களோட மற்ற கம்பெனியால வந்து Snapdragon 8 Elite லேட்டஸ்ட் ப்ராசஸை வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த போனோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கு. இன்க்ரீஸ் ரொம்ப பண்ணா வந்து கஸ்டமர் வந்து வாங்க மாட்டேங்காங்க. சிப்செட் ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால நம்ம ஓன் சிப்செட்டை கொடுத்தா கம்மியான ரேட்ல வந்து நம்ம போன் கொடுக்கலாம். இல்லாட்டி ஒரே எப்பவுமே இருக்கிற ரேட்ல போனை கொடுக்கலாம், அதிகமா ரேட் வச்சு விற்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல தான் Xiaomi வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இனிமே வந்து Vivo, Oppoலாம் வந்து அவங்களோட ஓன் சிப்செட் வந்து ஒரு 2 years 3 yearsக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா Xiaomiயே கொண்டு வந்துட்டாங்களா, இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு Vivo, Oppoலாம் வந்து இதோட பிராண்டட் போன் தான். நான் அவங்களும் ஓன் சிப்செட் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த சிப்செட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது இல்லைன்ட்டு இப்போதைக்கு யாருக்குமே தெரியாது. இந்த போன் வந்து இப்போதைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. X-Ring01 சிப்செட் கண்டிப்பா வந்து சைனால தான் லான்ச் பண்ணிருக்காங்க. குளோபல் லான்ச் வந்து கண்டிப்பா இது வந்து பண்ண மாட்டாங்க. அந்த வீடியோ பண்ணிக்கிறதுக்கு காரணமே வந்து ரெட்மி Xiaomiல இருந்து ஓனா ஒரு சிப்செட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். X-Ring01 கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் Snapdragon MediaTek தான் தெரியும். மற்ற ப்ராசஸர் வந்து UniSoC, அதுக்கப்புறம் சாம்சங் Exynos ப்ராசஸர் தெரியும். ஒரு 5 ப்ராசஸர் தான் மெயின் ப்ராசஸர். அதுல ஒரு 2-3 ப்ராசஸர் நிறைய பேருக்கு தெரியும் சிப்செட். அது மாதிரி இவங்களோட சிப்செட் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த வீடியோவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.